அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா, இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ ஒண்ணும் இல்லம்மா. இப்ப இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இன்கேஸ் மார்க்கெட் போனா எதுக்காக போகுதுன்னு அர்த்தம்? ஒரே விஷயம் தான். இப்போ மார்க்கெட் மேல போனா எதுக்காக போகும்? அந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் எடுக்க போகும். இந்த இம்பல்ஸ்க்கு ரீட்ரேஸ் எடுக்க போகணும். ரைட்டா? அந்த ரீட்ரேஸ்மென்ட் வந்தாதான் நான் என்ன பண்ணுவேன்? எடுப்போம். அதர்வைஸ் ட்ரேட் எடுக்க மாட்டோமா? நோ சார். சோ மார்க்கெட் மேல போகுது. ஆனா எதுக்காக போகுதுன்னா பயமுறுத்துது. எதுக்காக போகுது? பயமுறுத்துது. சோ இப்போ வந்து ஒரு இன்டர்னல் ஹை கிரியேட் ஆயிருக்கா? எஸ் சார். அப்ப இந்த ஹைய பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்னதான் போகுது? மார்க்கெட் கீழே வரும். ஹைய உடைக்க முடியல. என்ன பண்ண முடியல? கை உடைக்க முடியல. சோ அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள மொமெண்டம் எப்படி இருந்திருக்கு? ஒரு நல்ல டிராப்பிங் டிராப் ஆகும். மொமெண்டமாக திருப்பி இந்த ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன் 50க்கு நடுவுல வந்துச்சு 608 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எஸ் சார், சான்சஸ் இருக்கு. சான்சஸ் இருக்குல்ல. அப்ப ஐயா உடைக்க வைக்க என்ன பண்ணி ஆகணும்? நம்ம கீழே தான் டவுன் ட்ரெண்ட் தான் பார்ப்போம். என்ன பண்ணி ஆகணும்? டவுன் ட்ரெண்ட் தான் பார்ப்போம். ஆமாவா இல்லையா? எஸ் சார். சரி இப்ப என்ன பண்ணலாம்? செல்லுக்கு சான்ஸ் கிடைச்சா பார்க்கலாம். சரி நீ ஆனா மேஜரான ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? அதையும் நம்ம பார்க்கணும்ல. எஸ் சார். இந்த 608 ஆனால் உடைக்கிறோம். உடைச்சிருச்சு. உடைக்கல. ஃபைனலி 608 இங்க உடைச்சிருக்கா? எஸ் ஆனா சார். இந்த ஹைய உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னதான்? செல் தான். செல் தானே. ஹைக்கு கலர் வச்சுப்போமா? இல்ல என்ன கலர் வைப்போம்? ரெட்டா? எஸ். அக்ரெசிவா இன்னும் என்ன வரல. இப்ப என்ன பண்ணலாம்? மைனர் ம். ஃபிளிப் செக்டர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. என்ன இருக்கு? ஹைல ரிஜெக்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் ஃபிளிப்பு ஃபிளிப்பு இல்லாத மாதிரி தான் சார். ம். அப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணலாமா வேணாமா? சார் ஆனால் மைனராக எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நடக்கலையே, அது ஃபிளிப்பு நடக்கிற மாதிரி இல்லை, ஃபிளிப்பு நடந்த மாதிரி இல்லை. ம். அப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட் வந்து அப் அண்ட் ரேலியாக இருக்கு. வேலையா இருக்கு. சோ ரன் பண்ணி பார்க்கலாமா? வெயிட் பண்றீங்களா? எஸ் சார். சரி சார். இப்ப லாஸ்ட் ஃபிளிப் வைக்கிறா? எஸ் சார். ஆனா இன்னும் ஹை என்ன ஆகல. பிரேக் ஆகலை. பிரேக் ஆனா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஃபைனலி ஹை பிரேக்கா? ஹை பிரேக் ஆயிடுச்சு. எதுக்காக பிரேக் ஆயிருக்கு? ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ ஓவரால் செக் ஹை டு பண்ணுவோம். லோ. ரீடெஸ்ட் பண்ணி செக் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஃபிளிப்பும் ஒன்னா இருக்கு. அப்ப ஓவரால் ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? ரீடெஸ்ட் We பண்ணி செக் want to பண்ணுவோம். checking the proper retracement. So இங்க இருக்கா? எஸ் சார். ஏன்னா இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு தெரியுதுல. இந்த ஜோன்ஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகலாம்? மார்க்கெட் மேக்ஸிமம் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்ப்போம். என்ன பண்ணலாம் இப்போ? 608ல மார்க்கெட் ரியாக்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ம்? இன்னும் எந்த ரன் பண்ணி பார்க்கலாம் சார். இந்த மைனராக எந்த ஒரு. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வைக்கிறான்னு பார்க்கணுமா? எஸ் சார். இட்ஸ் ஃபைனலி இட்ஸ் பிரேக்டா. பிரேக். என்ன பண்ணலாம்? ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆனதையும் உடச்சிச்சு. மார்க்கெட் எங்க வரலாம்? கீழே லோ வரைக்கும் வரலாம். அப்ப என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாம் சார். ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் மேலே, அந்த ஹைக்கு மேலே தான் இருக்கும். ம்? ஸ்டாப் லாஸ் அந்த ஹைக்கு மேலே எடுக்கலாம். என்ன என்ட்ரி? செல் என்ட்ரிங்க சார். ஸ்டாப் லாஸ் ஹைக்கு மேலே. இந்த ஹைக்கு மேலயா? இல்ல இந்த இதுக்கு மேலயா? இன்டர்னல் ஹைக்கு மேல வச்சுக்கலாமா? எஸ் சார். ஓகே. இந்த ஹை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன? செல்லு தான். டார்கெட்டு இந்த லோ வரைக்கும் வைப்போமா? எஸ் சார். ரன் பண்ணலாமா? எஸ் சார். அப்படியே இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இன்னும் நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணல. ஃபைனலி ஸ்டாப் லாஸ். இந்த ஹையை அதாவது இந்த ஹையை என்ன பண்ண முடியல?
அந்த ஹையும் பிரேக் பண்ணல, அதுக்கு மேல இருக்க ஹையும் பிரேக் பண்ணல. இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த என்ட்ரி எடுக்கலாமா வேணாம்? மைனரா ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் மைனர் ஆயிருக்கு. எவ்வளோ? என்ன பண்ணலாம்? செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஐஷா ஷோர். ஸ்டாப் லாஸ் எங்க சேமா? எஸ் ஓகே. டார்கெட்டு டார்கெட்டு சேமா? சேம். ஆமாவா இல்லையா? எஸ் சார். ஓகே வெல் ரன் பண்ண ஆல் தி பெஸ்ட். 1:1 ஹிட்டா? எஸ் சார். என்ன பண்ணுவோம்? 1:1 ஹிட்டானே பார்சல் புக் பண்ணிட்டு என்ட்ரியை ஸ்டாப் லாஸ்ல மூவ் பண்ணிடுவோமா? மூவ் பண்ணிடுவோம். என்ட்ரியை பார்ஷல் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணிக்கலாம். என்ட்ரியை இதுக்கு கூட மூவ் பண்ணி வச்சுக்கலாம். தப்பு கிடையாது. பயமுற்றானா? ஸ்டாப் லாஸ் அடிக்காதது வரைக்கும் மார்க்கெட் என்னதான் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ என்ட்ரி ட்ரிகர் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஆனா இந்த ட்ரேட் இன்னும் என்ன ஆகல? ஸ்டாப் லாஸை தாண்டி க்ளோஸ் ஆகிற வரைக்கும், கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ரன்ல தான் இருக்கு. ரன்னிங் த ட்ரேடா? எஸ் சார். ஸோ எஸ் க்ளோஸ் அச்சிச்சு. என்ன பண்ணிடுச்சு? க்ளோஸ் வச்சிருச்சு. மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? லெட்ஸ் க்ளோஸ் த ட்ரேட். ஸோ ஒரு ட்ரேட் லாஸ், இன்னொரு ட்ரேட் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். பட் எடுத்த 6%ல இருந்தா என்ன பண்ணியிருக்கோம்? என்ன பண்ணியிருக்கோம்? ப்ராஃபிட் பண்ணிருக்கு. ப்ராஃபிட்ல இருக்குமா லாஸ்ட்ல இருக்குமா? ப்ராஃபிட்ல தான் சார். என்ன 6% பண்ணியிருக்கோம்? ஒரு லாஸ் ஒரு நோ. புரியல. ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரி ப்ராஃபிட், அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் வந்து லாஸ், ஒரு ட்ரேட் வந்து ம் நோ லாஸ் நோ ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்ல ஆமாவா தான் இருக்கு. இல்லையா? எஸ் சார். ஓகே வெல். ஸோ இப்போ வந்து பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் மார்க்கெட் நிற்கிறோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாமா? ஒரே விஷயம் தான், சிம்பிள் மேட்டர் தான். ஸோ ரியாலிட்டி இஸ் த மேட்டர். இப்போ வந்து ஸ்விங் லோ கிரியேட் ஆயிருக்கு ரைட்டா? எஸ் சார். என்ன இருக்கு? லாஸ்ட் ஃபிளிப் லோ என்ன இருக்கு? கிரியேட் ஆயிருக்கா? கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த லோ உடைக்குதான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆமாவா இல்லையா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவோம்? இந்த லோவை உடைக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். ஆமாவா? எஸ் சார். அடுத்த திங் என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல இந்த ஸ்விங்ஸையும் இந்த ஸ்விங்ஸையும் சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஒரு விஷயமே தெரியும். மேபி இங்கேருந்து கூட மார்க்கெட் என்ன ஆகலாம்? ட்ராப் ஆகலாம். என்ன ஆகலாம்? ட்ராப் ஆகலாம். டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? எஸ் சார். ஆமாவா இல்லையா? எஸ் சார். ஏன்னா ம் அது ஒரு மேலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுக்கும்போது ஒரு ட்ராப் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்காக கூட நம்ம மேலே போயிட்டு கூட அங்கேருந்து கீழே விழலாம். ஓகே வெல். ஸோ இங்கேருந்து கூட என்ன ஆகலாம்? திருப்பி திருப்பி என்ன ட்ராப் ஆகலாம்? ஆகலாம். மார்க்கெட் கீழே டிராப் வரலாம். ஆகலாம். ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இருக்கு. ஏன்னா மார்க்கெட் 608 பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் எங்க வந்தாகணும்? கீழே வரணும். கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதிகம் உடைச்சிட்டானா அதிகம். மார்க்கெட் டோட்டலா எங்கம்மா போயிடுச்சு? அப் அண்ட் அப். ஹைக்கு போயிடுச்சு. இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் எங்க தான்? மார்க்கெட் கீழே தான். மார்க்கெட் எங்க? லெட்ஸ் மார்க்கெட் கம் அந்த டு ஹை வரைக்கும் மார்க்கெட் கீழே தான். மார்க்கெட் கீழே தான். ஸோ ஹையில ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுதான்னு பார்ப்போமா? என்ன ஆகுது? அப்படியே பொறுமையா டவுன் ஆகும். ஹையில டச் ஆனதுதான் என்ன ஆயிட்டு இருக்கு? எஸ் ஃபைனலி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிச்சா? அப்ப இந்த ஹையை உடைக்க வரைக்கும் மார்க்கெட் என்ன? கீழே தான். கீழே தானா? ஃபர்ஸ்ட் எது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம்? லாஸ்ட் ஃபிளிப் ஹை இது. அதுக்கு மேலே ஸோ இந்த ஹையை உடைக்க வரைக்கும் மார்க்கெட் என்ன? மார்க்கெட் கீழே தான். என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாமா வேணாமா? என்ட்ரி வேணாம் சார். நமக்கு அந்த அந்த இம்பல்ஸ்க்கு ஒரு ரீடெஸ்ட் வருமா நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இல்லை இப்போ என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் இந்த ஹைக்கு மேலே வச்சா என்ன? அப்படி வைக்கலாங்க சார். வைக்கலாமா வேணாமா? வைக்கலாம். வேணாமா? வைக்கலாங்க சார். வைக்கலாம். ஸோ டாப் லாஸ் எங்க? இந்த ஹைக்கு மேலே. ஹைக்கு மேலே. டார்கெட் 1:3. ஏன்னா இந்த மார்க்கெட் ஒரே மூவா போயிருக்கா, கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஸ்விங் லோ வரைக்கும் வரலாம். வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ ரன் பண்ணுவோமா?
எஸ் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்க, ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? வெப் போட்டு செக் பண்ணுவோம். வெப்ப போட்டு செக் பண்ணணும். ஸோ கரெக்ட்டா எங்க வந்திருக்கு? ரீடெஸ்ட்ல ரிஜெக்ட் ஆயிருக்கு. ரீடெஸ்ட்ல ரிஜெக்ஷன் குடுத்துருக்கா? எஸ் சார். இப்ப என்ன பண்ணுவோம்? அங்க ஒரு என்ட்ரி எடுத்திருக்கலாம். அங்க ஒரு பீரிஸ் சிங்கிள் பிங்க் கிடைச்சிருக்கு. இப்ப கூட தப்பு இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி எடுக்கலாம். ஒரு மைனர் ஸ்டெப்பும் நடந்திருக்கு. என்ட்ரி எடுக்கலாம்ல? எடுக்கலாம். என்ன என்ட்ரி? பை என்ட்ரியா? செல் என்ட்ரியா? செல் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ்? சேம் ஹை ஆர் ஓகே. டார்கெட்? சேம். சேமா? ரன் பண்ணவா? எஸ் சார். 1:1 அடிச்சுட்டு என்ன பண்ணிருக்கு? போயிட்டு மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் அடிக்குது. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ 2 ட்ரேடுமே 1:1 அடிச்சிருச்சு. 2 ட்ரேடுமே என்ன ஆயிடுச்சு? 1:1 அடிக்குது. நோ ப்ராஃபிட். 1:1 அடிச்சிருக்கு. ஸோ 1:1 அடிச்சிருச்சு. ஓகேங்களா? 1:1 அடிச்சதுக்கு அப்புறமே நோ ப்ராஃபிட், நோ லாஸ் கேட்டகரி தான் வரும். இப்பவுமே இந்த ட்ரேட் என்னவா தான் இருக்கு? ரிஸ்க் ஃப்ரீ. இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல மார்க்கெட் ஏதோ ஒரு ரீசனுக்காக மேல போயிருக்கு. ஆனா ரிட்டர்ன் என்ன ஆகுது? கீழ வருது. பட் ஓகே. இதுக்கப்புறம்லாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. பிகாஸ் ஆஃப் இந்த ட்ரேட் என்ன ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அப்படியே என்ன மேல ஆகுது? ஆ இப்ப ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் நமக்கு என்னன்னா ட்ரேட் ரன்னிங் தானே? ஆமாங்க சார். ஆமாவா இல்லையா? ஆமாங்க சார். எஸ் ஆர் நோ? எஸ் சார். எஸ். சூப்பர். வெல் டன். வெரி வெல். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட். இப்ப நெக்ஸ்ட் ஃபிளிப் வச்சுச்சு. இது ஃபுல்லா அங்க என்ன? ஒரு ஹை கிரியேட் ஆயிருக்கு. இது ஃபுல்லா என்ன? அது ஃபுல்லா ஒரு இம்பல்ஸ் சார். ஓகே, வெல் டன். ஸோ இந்த இடத்துல ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? வெப் ரீடெஸ்ட் பண்ணி செக் பண்ணுவோம். ஹை டு லோக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுவோம். இந்த ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல ப்ராபபிலிட்டி கிடைக்கும் போது நமக்கு லெட்ஸ் டேக் கேர். ப்ராபபிலிட்டி கிடைச்சா நம்ம செல் என்ட்ரி எடுக்கலாம். ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? செல் செல் எடுக்கலாம். என்ட்ரி. அதர்வைஸ் நோ என்ட்ரி. நோ ஆர்டர் என்ட்ரி. ஃபைனலி எஸ். இதுக்குமே வந்துச்சா மார்க்கெட்டு? ஸோ இதுக்கு வருது. ஆனா இத பார்க்கக்கூடாது. இது முதல்ல என்ன இருக்கு? ஒரு லாஸ்ட் ஃபிளிப் ஹையா? ஹையா இருக்கு. இந்த ஹைய என்ன பண்ண முடியல? பிரேக் ஆகல. உடைக்க முடியல. பிரேக் பண்ண முடியல. ஸோ அதனால என்ன ஆகுது? லாஸ்ட் புல் கேண்டல் லோவ என்ன பண்ணுது? பிரேக் பண்ணுது. என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம். செல் என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துக்கு மேல வச்சுப்போம். டார்கெட் சேம். சேமா? எஸ் சார். ரன் பண்ணவா? எஸ் சார். ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவும் கிடைக்காது. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணணும்? ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் அலக்கடிக்கிறானா? இப்ப பாருங்க, 2 ட்ரேடுமே என்ன ட்ரேடா இருக்கு இப்போ? ரன்னிங்ல ஓடிட்டு இருக்கு. செல் ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட் தானே? எஸ் சார். ஃபைனலி டார்கெட் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது? டார்கெட் டார்கெட் அடிக்குது.